மூசிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலபித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் சிறந்த நல் வணக்கங்களை, கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். சரி, இப்ப என்ன பார்க்க போறோம்? வாரப்பலன்கள். இறைவன் அற்புதமாக வரமாக தருகின்ற வாரப்பலன்கள். இந்த வாரப்பலன்களில் ஒவ்வொரு நாளும் இந்த 7 நாட்கள் 6-10-2025 முதல் 12-10-2025 வரை 7 நாட்களுடைய வாரப்பலன்கள் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றது என்பதை ஒரு அற்புதமான ஒரு பலன்களாக ஒரு நல்ல மாற்றம், ஒரு கிரகத்துடைய மாற்றம் ஏற்பட போகின்றது. முக்கிய கிரக மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகின்றது. முக்கியமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து முக்கியமான காரியங்கள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு சிறப்பு வாரமாக அமையப் போகின்றது. ஒரு முக்கிய கிரக பயிற்சி ஏற்பட போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள், முக்கிய யோகங்கள், முக்கிய மாற்றங்கள், முக்கிய சம்பவங்கள், பல நிகழ்வுகள், பல முக்கியத்துவமான நிகழ்வுகள் வெற்றியாக மாறப்போகின்றது. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மாலையாக உங்களுக்கு விழப்போகின்றது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் வளம் முன்னேற்றம், லாட்டரி போன்ற யோகம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமையப் போகின்றது. பணம் கொட்டும் வாரமாக அமையப் போகின்றது. தொழில் வளம் பெருகக்கூடிய வாரமாக அமையப் போகின்றது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனையில் தீர்வதற்கான நல்ல கிரக அமைப்புகள் ஏற்படுகின்றதா, என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா ராசியும் பார்க்கலாம். அதே நேரம் இது பொதுவான பலன் நேர்களே. இது பொது பலன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் குடும்பங்களில் இது 80% பேருக்கு அப்படியே நடக்கும். ஒரு 20% பேருக்கு ஏதாவது தடைகள், தாமதங்கள், பிரச்சனை இருக்கும். ஆக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீண்ட நாள் பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகம். தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள், மோசமான திசைகள், மோசமான புத்திகள் நடக்கும் பொழுது அது நீண்ட நாட்கள் உங்களை போட்டி வாட்டி வதக்கி கொண்டிருக்கும். அதை எப்படி சரி செய்வது, என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுவது, என்ன மாதிரி நிவர்த்தி அடைவது, எப்படிப்பட்ட நிவர்த்தியை மேற்கொள்வது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதை தெரிந்து கொள்ள கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் தீரும், சொன்னது நடக்கும். ஏனென்றால் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை எப்ப தீரும் என்பதை அந்த பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால் சரியாக நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே இந்த வார பலன்களை பார்ப்போம். ஆக 6-10-2025 முதல் 12-10-2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். இதற்கு உரிய தமிழ் தேதி புரட்டாசி 6 முதல், நல்ல கவனிங்க, புரட்டாசி 20 முதல் புரட்டாசி 26 புரட்டாசி 20 முதல் புரட்டாசி 26 வரை இருக்கக்கூடிய ஒரு வார பலன்கள். இப்ப கடகராசிக்கு தான் மிகப்பெரிய யோகம், அதுல மாற்றமே கிடையாது. மகிழ்ச்சி பொங்கும் பொன்னன் என்று சொல்லக்கூடிய பொன், பொருள், பதவி யோகம், சொத்து யோகம், புத்திர யோகம், தன யோகம். ஆக ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற
அற்புதமான யோகத்தை ஏற்படுத்துகின்ற உச்சம் பெறுகின்ற கடகராசியில் உச்சம் பெறுகின்ற கிரகம் இந்த வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே மிதுன ராசியில் இருக்கிறார். ஆக 2 நாள், அதாவது 6, 7, 8ஆம் தேதி மாறிடுறார். 8ஆம் தேதி கடகத்துக்கு வந்துடுறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியில் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு, சரியான நேரம். வாழ்க்கையில எத்தனையோ வருஷங்கள் ஏங்கி தவித்த காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய சரியான நேரம். நல்ல முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், பதவி முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், திருமண யோகம், புத்திர யோகம் அனைத்தும் பெறுகின்ற அற்புதமான காலம். அப்ப இந்த குரு பகவான் உங்க ராசியில இருந்து வம்சம் விருத்தி அடையக்கூடிய அளவுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வு, அதே நேரத்தில் தொழிலில் மேன்மை, வருமானத்தில் உயர்வு, பூர்வீக சொத்துக்கள் பெறுவது, உங்க பிள்ளைகளுடைய யோகத்தை பெறுவது என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய காலமாக இந்த 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கக்கூடிய நிலை. அடுத்து 7ஆம் பார்வையாக நல்ல திருமண வாழ்க்கையாக மகரத்தை பார்க்கக்கூடிய நிலை. 9ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை, அவரது இடத்தை அவரே பார்க்கக்கூடிய பல உயர்வுகள், பல பதவி உயர்வுகள் பெறக்கூடிய தொழில் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் பதவி யோகத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். சரிங்களா? அடுத்து கடகராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக உண்டு, திடீர் யோகம் என்பது நிச்சயமாக உண்டு. அடுத்து கடகத்துக்கு 2ஆம் இடத்தில் 4-11ஆம் அதிபதியாகப்பட்ட சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து தற்போது இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலை 10-10-2025 அன்று 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகின்றார். 3ஆம் இடத்தில் நீசமாகின்றார். அப்ப நீசமாகும் போது என்ன செய்யும்னா, அந்த இடத்துக்கு போய் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமா மாறுறார். எப்படி பரிவர்த்தனை அப்படின்னா, துளாராசியில் சுக்கிரன் வீட்டில் துளாராசி சுக்கிரன் வீடு, அங்க புதன் போய் உட்கார்ந்துடுறார். அந்த துளாராசிக்கு அதிபதி இப்ப புதன் வீட்டில் கன்னி ராசியில் உட்கார்ந்துடுறார். ஆக புதன் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் புதனும் அமர்வது பரிவர்த்தனை யோகமாக உச்ச பலனை செய்யும். நீசம் பெற்று சுக்கிரன் இருந்தாலும் உச்ச பலனை கொடுக்கும், ராஜயோகத்தை வழங்கும், ராஜயோக பலன்களை கொடுத்துரும். அதுல மாற்றமே இல்லை. அப்ப உயர்ந்த முன்னேற்றங்கள், உயர்ந்த செல்வங்கள், நிறைந்த வருமானங்கள், நல்ல ஒரு இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு பதவி முன்னேற்றம் ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும் இடமாற்றத்தோடு. சரிங்களா? ஆக நல்ல பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, போக்குவரத்து, பயணங்களால் நல்ல யோகங்கள், பயணத்தின் மூலம் நல்ல யோகங்களை, நல்ல வருமானங்களை பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். சிலவருக்கு பயணமே வருமானமாக இருக்கும், சிலவருக்கு பயணம் போய் சில முக்கியமான வருமானங்களை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். ரொம்ப நாள் இன்னைக்கு நாளைக்குன்னு ஒரு டைம் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த காலங்களில் அந்த குறிப்பிட்ட டைம் நீங்கள் வந்துருங்க, கிளம்பி வந்துருங்க, உங்கள் பணம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, அந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். அப்போ கடகராசிக்கு பெரும்பாலும் பண வருமானத்தை தரக்கூடிய, பண யோகத்தை தருகின்ற ஒரு புதையல் போன்ற யோகத்தை ஏற்படுத்துகின்ற நல்ல யோகமாக உறுதியாக ஏற்படுகின்றது. அடுத்து இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனைக்கு ஒரு புறம் இருந்தாலும், அடுத்ததாக செவ்வாய் கடகராசிக்கு 5-10க்குரிய மிகப்பெரிய யோகாதிபதி. அவரு 4ஆம் இடத்துல இருக்கார். வாகன யோகத்தையும், சொத்து யோகத்தையும், பூமி யோகம். பூமிகாரமே பூமி ஸ்தானத்தில் இருந்தால் 4ஆம் இடம் பூமி, வீடு, வாசல் யோகம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாக பூமி, இடம், வாசல் யோகம் நிச்சயமாக ஏற்படும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. சரிங்களா? ஆக அடுத்ததாக சிலருக்கு கொஞ்சம் வயதானவங்களுக்கு கொஞ்சம் வைத்தியம் பண்ணுறதுக்காக, வயசானவங்களுக்கு
சில வைத்தியத்துக்காக பயணங்கள் ஏற்படும், சிலருக்கு சொத்துக்காக பயணங்கள் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட யோகத்தை ஏற்படுத்தும். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வைத்தியம் புத்திர பாக்கியத்துக்கு சில பேர் வைத்தியம் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். புத்திர பாக்கியத்துக்கு அந்த புத்திர பாக்கியத்துக்கு பண்ணக்கூடிய வைத்தியம் இந்த காலத்தில் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமையும். ஏன்னா இப்போ செவ்வாய் புதன் அந்த இடத்துல 4ஆம் இடத்துல இருந்து அதற்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது இந்த புத்திர பாக்கியத்துக்கான நீங்கள் வைத்தியத்தை புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் புத்திர பாக்கியத்துக்கான சரியான வைத்தியம் பொழுது நிச்சயமாக வெற்றி பெறும். அதில் மாற்றம் இல்லை. சரிங்க. அப்போ வழக்கம் போல் அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு. கடந்த அஷ்டமத்து சனியை விட இப்போ இருக்கிற அஷ்டமத்து சனி நல்ல யோகத்தை கொடுக்கும். அஷ்டமத்து சனியில் இறுதி பகுதி ரொம்ப சிறப்பான யோகத்தில் இருக்குது. 2 குருங்கள் வக்ரம் பெற்று, அதாவது கடகராசிக்கார மிகப்பெரிய சாதனையாளராக மாறக்கூடிய நிலை ஏற்பட்டு வரும். சாதிக்க செய்யும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் சாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆக கடகராசினர்கள் இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கும். ரொம்ப நாள் கல்யாணம் முடியல, ரொம்ப நாள் குழந்தைகள், நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேங்க, எவ்வளோ இதையும் பண்ணி பார்த்துட்டேன், குழந்தை இல்லை. இது பாருங்க, இந்த பிரச்சனை, இந்த வீட்டு பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகுதுங்க. ஒருத்தன் வர்றேன் மேட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறேன், பள்ளத்து குளத்துக்கு இருக்கிறேன், அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க ஒத்து வர மாட்டேன்றாங்க. இந்த சொத்து பிரச்சனை முடிய மாட்டேங்குது. ஒருத்தன் மேட்டுக்கு ஒருத்தர் பள்ளத்துக்கு இருக்கிறேன், எவனும் ஒத்து வர மாட்டேங்கிறான். இது எப்போ முடியும்னு தெரியல. அந்த பிரச்சனைக்கு அப்பா இருக்கிற காலத்தில் ஒன்றும் இல்லை, அப்பா இறந்தோன்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இது எப்போ சரியாகும் அப்படின்றது தெரியல. அதே நேரத்தில் கடன் பிரச்சனைகள், இந்த கடன் பிரச்சனை எப்போ தீரும்? கல்யாணம் ரொம்ப நாள் ஆச்சு, கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை, கல்யாணம் எப்போ முடியும்? இப்படிலாம் ஒரு பிரச்சனைகள் இருக்கும், ஒரு நடக்காத காரியங்கள் இருக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? பிரம்மன் எந்த பிரம்மன் நம்ம படைச்சிருக்காரோ அதே பிரம்மன் தான் இந்தந்த காலத்தில் இந்தந்த பிரச்சனைகள் தீரும், இன்னென்ன சுபகாரியங்கள் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், பூரி சொத்து கிடைக்கும். பிரம்மன் ஒரு தலையெழுத்தாக எழுதியிருப்பார். புரிஞ்சுட்டீங்களா? அதுக்கு என்ன நிவர்த்தி, அதுக்கு என்ன பரிகாரம்ன்றது அவர் எழுதியிருப்பார். பிரம்மசாஸ்திரத்தில் எல்லாம் இருக்கு. அதை முறையா, அதாவது எந்த பிரம்மன் நம்ம படைச்சிருக்கிறோ அதே பிரம்மன் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தையும் படைச்சிருக்கிறார். அவர் சொன்ன முறைப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் சரியாக கணித்தால், அந்த சாஸ்திரத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.